கோபிநாதன் சார், ஆட்சியில் பங்கு கேட்கறது காங்கிரஸ் கட்சியினுடைய உரிமை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இல்லை, அவங்களோட கூட்டணியில் இருக்கிற விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. ஏன் திடீர்னு ஒரு இப்படியான ஒரு ஆதரவை காங்கிரஸுக்கு கொடுக்கணும்? ஏன் திடீர்னு இந்த ஒரு ஆதரவு குரல்? இல்லை, அதற்கு முன்பு வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்லுவார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடும்பை தரும் என்று சொல்வார். அந்த தகுதி இல்லாதவனை நம்பினால் உனக்கு எந்த காலத்திலையும் சிரமம்தான். அதுதான் யார் அந்த நம்ப தகுதி இல்லாதவர்கள், யார் நம்பினவங்க, அதையும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. நம்ப தகுதி இல்லாதவர்களை நம்பினால் கடைசி வரைக்கும் உனக்கு சிரமம்தான். அதுதான் ரெண்டு பேரும் இன்றைக்கு காங்கிரஸ் தொண்டர்களும் இன்றைக்கு விசிக தொண்டர்களும் அதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்கள் காங்கிரஸ்காரர்களில் நீ காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே 5 ஆண்டு காலம், ஏறக்குறைய 4.5 ஆண்டு காலம் ஆட்சியை அனுபவித்து விட்டு, அதிகாரத்தை அனுபவித்து விட்டு, நீங்கள் 2G ஸ்பெக்ட்ரத்தில் ஊழலையும் செய்துவிட்டு, பிறகு அவர்களையே பார்த்து கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னவர்கள் தானே நீங்கள் அந்த காலத்துலேயும் நீங்கள் காட்டி விட்டுருக்கணும். அதன் பிறகு கனிமொழிக்கு எம்பி வேணும்னு சொல்லி உங்கள் காலில் வந்து விழுந்த உடனே அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல. ஸோ அதுதான் நீங்கள் செய்த தவறு. அதைத்தான் இன்றைக்கு அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இன்றைக்கு உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல் தான் விசிகாவில் நீங்கள் விசிகாவை போய் அவங்க கருணாநிதி கிட்ட எனக்கு பொது தொகுதி வேண்டும் என்று கேட்ட பொழுது, நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி கேட்டார, அன்றைக்கே நீங்கள் இவங்களை தூக்கி எறிந்திருக்க வேண்டும். அதை அன்றைக்கி நீங்கள் தூக்கி எறியாதனால தான் இன்றைக்கி வேங்கை வயலில் தலித் மக்கள் புகார் கொடுத்த பொழுது அவர்கள் மீதே நீ குற்றப்பத்திரிகை காக்கிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தான் இன்றைக்கு அந்த தொண்டர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை ஏமாற்றுகிற அரசு, நம்மை பழிவாங்குகிற அரசு, அது நமக்கு எந்த காலகட்டமா? எனக்கு என்னன்னா, 4.25 வருஷமா சும்மா இருந்துட்டு இன்னொரு எலெக்ஷனுக்கு 2 மாசம் தான் இருக்கு. இந்த சமயத்துல தான் விசிகாவுக்கு புரியுதா? அதான் விசிகாவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் இப்போ தான் புரியுது. ஏன் காரணம் என்று சொன்னால், அவர்கள் தொண்டர்கள் இன்றைக்கு எடுத்து குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் நடத்துகிற கூட்டங்களில் இப்படி எல்லா செய்திகளையும் வருகிறத, விசிகாவில் இருக்கிற தொண்டர்கள் வேறு கட்சிக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். காங்கிரஸில் இருக்கிற ஏன்னா தேர்தல்னு ஒன்று வருது. தேர்தல் என்று ஒரு வருகிற போது தான் இந்த கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த காங்கிரஸ் தொண்டர்களும் இன்றைக்கு விசிக தொண்டர்களும் நாங்கள் உங்களோடு இருக்க மாட்டோம், நீங்கள் அவர்களோடு இருந்தால் என்கிற நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா, இதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு முன்னாடியே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை எழுப்பினது இதே விசிக. விசிகாவில் அப்போ இருந்து ஆதவ அர்ஜுனா கேட்டிருந்தாப்ல. ஆனா அப்ப என்ன சொன்னாங்க, திமுகவோட பிரஷர்னால ஆதவ அர்ஜுனா வெளியில இருப்பாங்க, இப்ப அவர் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாருன்னு வைங்களேன். ஆனா இப்ப அதே கோஷத்தை காங்கிரஸ் முன் வச்ச உடனே காங்கிரஸுக்கு ஆதரவாக திருமாவளவன் பேசுறாருன்னா இது என்ன புள்ளியில நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்? இதுதான் என்னென்ன தேர்தல், அதான் நான் சொன்னதுதான், தொண்டர்களுடைய எதிர்ப்பு நிலை ஒன்று. இன்னொன்று, அதிகமான பேரம் பேசலாம், பேரத்துக்கும் இது உதவும். நீங்கள் அதிகமான பங்கு ஆட்சியிலே பங்கு என்கிற பொழுது எங்களை ஆட்சியில் கேட்கும்போது நீங்கள் உங்களுக்கு பேரத்துக்கு இது நிறம் உயரும். ஸோ அதுவும் ஒரு காரணம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ அதிமுக அமைத்திருக்கிற கூட்டணிக்கும் இப்போ திமுக இருக்கிற கூட்டணிக்கும் என்ன பெரிய வேறுபாடு என்று சொன்னால், அதிமுகலே கூட்டணியில் வந்திருக்கிற கட்சிகள் எல்லாம் ஆட்சியில் பங்கு கேட்கல, அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம். அவர்களுக்கு ஒரே குறிக்கோள், அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேர், அந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் என்ன குறிக்கோள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே இருப்பது தமிழர்களுக்கு ஆபத்து, இது தொடர்ந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும், அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கிறது ஒரே குறிக்கோள், ஒரே புள்ளியில் தான் அவங்க இணைகிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, அதனால இது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கல. இந்த ஆட்சி இருந்தபோது தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய மாமனுக்கும் மச்சானுக்கும் மகளுக்கும் மருமகனுக்கும் பையனுக்கும் எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடித்தார்களே, நம்மளை கவனிக்கலையே. இப்பொழுது நாம் குரல் கொடுத்தாதான் நமக்கு அது வந்து சேரும் என்கிற சரியான நிலையை எடுத்து நமக்கு பங்கு வேண்டும். இவங்கெல்லாம் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டில் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி. திமுக கூட்டணி வந்து ஆட்சி பங்கு ஸ்டாண்டில் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. எல்லா விதத்திலும் நமக்கு பங்கு வேண்டும், ஆட்சியில மட்டும் இல்ல, எல்லா விதத்திலும். அதனாலதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
இது ஒரு சிறந்த ஆட்சி, அதனால இது தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. இந்த ஆட்சி நம்மளால தான் இவ்வளவு கொள்ளடித்தார்கள், அப்ப நம்மளை கவனிச்சாங்களா? ஓகே. அப்ப இப்ப நம்ம நேரம் வந்து விட்டது, நம்ம இப்ப பிரஷரைஸ் பண்ணாதான் நமக்கும் அதுல பங்கு வரும் என்கிற நிலைப்பாடு. பவர் ஜாஸ்தியானதால தான் இப்படி எல்லாம் எல்லா விதத்திலும் இப்படி பண்ணாதான் எல்லா விதத்திலும் நமக்கு லாபம். சரி, இதனால விசிகாவுக்கு என்ன லாபம்? ஒரு விஷயம், இப்ப காங்கிரஸ் அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனால நாங்க வந்து எங்களுக்கு நிறைய சீட்டு கொடுங்க, நீங்க கொடுக்கலைன்னா எங்களுக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே. விசிகா காங்கிரஸ்க்கு ஆதரவு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கும்? ஆமா, என்ன லாபம் அதுல? இதே பேரம் தாங்க. நீங்க இரட்டை இலக்கத்தில் நாங்கள் சீட்டு வாங்குவோம் அப்படின்னு சொன்னார்ல. ஆமா. அப்ப முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டார்ல. முதல்ல நீங்க சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சியிலே பங்கு கேட்பதில் ஒன்றும் தவறு இல்லை, அதிகாரத்தில் பங்கு கேட்பது ஒன்றும் தவறு இல்லை என்று சொன்னார்ல. அது வந்து அவருடைய உரிமை என்று சொல்கிறார்ல, அந்த உரிமை எங்களுக்கும் இருக்கிறது என்று சொல்கிறார்ல. அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்க மறைமுகமாக எங்களுக்கு அதிகமான சீட்டு தரலன்னா நாங்களும் அந்த பக்கம் போய்விடுவோம் என்று தன்னுடைய பின்தொடர்ந்து நாங்களும் போய்வோம் என்று ஒரு திட்டத்தை அவங்க ஒத்துக்கிட்டு தான் இப்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னைக்கு நீ கீழே விழுந்துருச்சுன்னா, ஒருவன் கீழே விழுந்துட்டாலும் மெதிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க. சோ இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் கீழே விழுந்து விட்டது என்று தெரிந்து விட்டது. கூட இருக்கிறவங்களே வாசார் மிதிப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு வேற வழி இல்லையா, அவன் வேற யாரையும் மிதிக்க முடியாத. அவங்க பக்கத்துல கீழே விழுந்துக்கிட்டாலும் அவனை மிதிக்கிறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. நீ எழுந்து நான் ஏதாவது நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வருகிற பொழுதுதான் என்னுடைய டிமாண்டை நான் வைப்பேன். நீ எனக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கவில்லை என்றாலும், அதிகாரத்தில் பங்கு கொடுக்கவில்லை என்றாலும் எனக்கு சீட்டு 25 கொடு, 30 கொடு என்று சொல்லுவாங்க. ஆனால் எப்படி இவர்கள் வாங்கினாலும் இன்னைக்கு அந்த தொண்டர்கள், இன்றைக்கு விசிகா தொண்டர்களும் சரி காங்கிரஸ் தொண்டர்களும் சரி அதுல இருந்து விலகத்துக்கு தயாராயிட்டாங்க. மீண்டும் திமுக வந்து ஒரு ஜெல் ஆகல, நிச்சயமாக புரியுது. அது எப்படி திமுக எதிர்கொள்ள போகுதுன்னு விரிவாக பேசலாம். திமுகவோட இவர்கள் கூட்டணி வைத்தால் இன்னொன்னு உண்மை சொல்லுங்க, திருமாவளவனுக்கு தொடர்ந்து திமுகவில் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறது விருப்பம் இல்லை. ஆனால் அவர் ஏன் இருக்கிறார் என்று சொன்னா, திமுக விசிகாவை உடைத்து விடும், இந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு பணத்தை கொடுத்து இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்கிற அச்சம் இன்றைக்கு உண்மையிலே திருமாவளவனுக்கு இருக்கு. அதனாலதான் இந்த கட்சியில இப்ப உடனடியாக நாம் விலக முடியாது. இந்த பக்கம் பயம் இருக்கு, ஆனா இந்த பக்கம் அவங்களே பயமுறுத்துறாங்க. இந்த முரணை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த ரவுண்ட்ல பேசலாம். நான் திரும்ப வரேன். இப்போ ஒருவேளை விசிக காங்கிரஸ் பின்தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து விலக முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா சூழல் எப்படி மாறும்? அரசியல் சூழல் இல்லை, அதற்கு முன்பு என்னன்னா, இன்றைக்கி திமுகவினுடைய நிலைமையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். திமுக வந்து ஒரு பரிதாபமான நிலையில். பரிதாபமா? ஆமாம். என்னன்னா நீ அதுதான் இப்போ எதனால் இப்போ அவங்க ரொம்ப படபடப்பாக இருக்காரு ஸ்டாலின் அப்படின்னா, நீங்கள் கடந்த தேர்தலில் 37% வாங்கியிருந்தாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில். ஸோ இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி எப்பொழுதுமே ஒரு 5% இருக்கும், அல்லது மேக்ஸிமம் 8% இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவருடைய சர்வே பிரகாரமே 15% ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஏறக்குறைய 15% அவங்களுக்கு குறைந்து விட்டது. ஸோ 22%க்கு வந்துட்டார் அவர். இப்போ திமுக 22% ஓட்டு தான் வச்சிருக்கு. ஸோ கூட்டணி இல்லை என்று சொன்னால் அவங்க 25 கூட தாண்ட முடியாது. ஸோ அதை தெரிந்து கொண்டார்கள். என்னென்னா இப்போ அந்த சர்வே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்துருச்சு. நீங்கள் காங்கிரஸுக்கும் தெரியும், விசிகாவுக்கும் தெரியும், மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். ஸோ அதனால் நாம் இல்லாமல் திமுக இந்த தேர்தலை சந்திக்க முடியாது, நிச்சயமாக அவங்க தோல்வி பெறுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸ் என்னென்னா எனக்கு ஆட்சியில் பங்கு கொடு, அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு கேட்குறாங்க. விசிகாவும் அதுதான் கேட்குது. இப்போ மற்ற ஒவ்வொரு கட்சியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு 2 இலக்கம் கொடு, 5 கொடு, 10 கொடு என்று. ஸோ இவர்களுடைய நிலைமை இன்றைக்கு மோசமாகிவிட்டது. அதனால் இதை மீறி அவங்க நடத்தணும் அப்படின்னு சொன்னான்னா, ஒன்று அவங்க போய் தலைமையில் போய் காலில் விழணும். ஸோ தலைமையும் மறைமுகமாக திமுக நீங்கள் மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் காலில் போய் விழுந்தாகணும், வேற வழி கிடையாது. நீ திருமாவளவன் நீங்க சரி பண்ணி ஆகணும். ஏன்னா ஆனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க அவங்க தொண்டர்கள் வேற கட்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ திமுக நமக்கு எதிரான கட்சி, தலித்துகளுக்கு எதிரான கட்சி, பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி,
அவங்களுக்கு எதையுமே செய்யல. நம்ம பணத்தை எடுத்து இவர் உரிமை தொகைன்னு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்தது கூட இன்னைக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை எடுத்து இன்னைக்கு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த 5000 ரூபாய் எங்கிருந்து வந்தது என்று சொன்னா அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம். அதை இவர் என்ன சொல்றாரு, அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் என்று நீங்க சொல்ல முடியாது. அந்த உரிமை தொகை பெறுபவர்கள் அவர்களும் இருக்கிறார்கள், அதனால அவர்களுக்கான பணம் அப்படின்னு ஒரு சால்ஜாப்பு சொல்கிறாரு. அது உண்மை இல்லை. என்னன்னா பட்டியலின மக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட பணத்தை நீங்க தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ அதை எடுத்து நீ இவங்களுக்கு கொடுத்தன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்களை ஏமாத்துற. சோ அப்ப அந்த மக்கள் இன்னைக்கு திமுக வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். சோ அப்படி வெறுக்க ஆரம்பித்த பிறகு அவர்களோடு தொடர்ந்து கூட்டணியிலே இருப்பது நமக்கு சரியாக வராது என்று விசிகாவுடைய தொண்டர்கள் இன்றைக்கு உணர்ந்துதான் அவங்க தலைமையை பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கு தான் இப்ப காங்கிரஸ் கதவை திறக்குது, நம்மளும் ஓடிடலாம், அவங்க ரெடியா இருக்காங்க. எப்படிடா நம்ம வெளியே வர்றது, ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படி வர முடியவில்லை என்று சொன்னாலும் மேக்சிமம் இவங்கள்ட்ட இருந்து என்னென்ன கறக்க முடியுமோ அதை கறந்துடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அதுதான் இன்றைய அரசியல் நிலைமை. அதனால நீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நீங்க மாணிக் தாக்கூர் பேசுகிறார் என்று சொன்னா நீங்க தலைமை சொல்லாம அவர் பேசல. அதனால அந்த தைரியத்தில் தான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்கிறார். நான் என்ன மத்தம் வேடிக்கை மத்தவங்க போட கிடையாது என்று சொல்கிறதுக்கு காரணமே தலைமை அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருச்சு. சோ அதை வைத்து தான் அவர் பேசுகிறாரு. இன்னும் கூட்டணி வேணான்னு நோ சொல்லல, அதே சமயம் எஸ்ன்னு சொல்லல, கூட்டணியில் இருக்கிறது எஸ்ன்னு சொல்ல, அதையும் நம்ம வந்து உத்து கவனிக்கணும்னு சொல்ல வரீங்க. எனக்கு புரியுது. நன்றி.